ஃபஸ்ட்டு நம்ம சோயாவை வந்து வாட்டர் ஹீட் பண்ணி அதில் வந்து சோப் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதை வந்துட்டு ட்ரைன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்துட்டு அந்த சோயாவை வந்து ட்ரைன் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு பொருளை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சால்ட் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு சால்ட் வந்துட்டு நமக்கு டேஸ்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறதுனால சரி, இல்லை கையில் மிக்ஸ் பண்ணுறதுனால சரி, நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு ஃப்ளோர் போட்டுக்கலாம். என்னென்ன நமக்கு ஃப்ளார் வேணும் அப்படிங்கிறத நம்ம தான் ஆட் பண்ணிக்கணும். வீட் ஃப்ளார் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அடுத்து வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடல மாவு எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் வந்துட்டு கார்ன்ஃப்ளார், ரைஸ் ஃப்ளார் எது வேணால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு கொஞ்சம் பஜ்ஜி போண்டா மாவு வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எல்லா பக்கமும் போகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 1/2 லெமன் எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ வந்து இந்த மாவு எல்லாமே வந்து நல்லா வந்து நமக்கு வந்து மேரினேட் ஆகும். இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் வந்துட்டு ஆயில் ஹீட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆனவட்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி ஒன்றா போடுங்க, உதிரி உதிரியாக, அப்போ தான் அழகாக வரும். குழந்தைங்களும் அப்போ தான் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா வந்துட்டு கலர் மாறுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துடலாம். எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா வேகட்டும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். பாருங்கள், ஒன்று தனித்தனியாக உதிரி உதிரியாக எப்படி இருக்குது. நம்ம அப்படியே போட்டோம்னா கொத்து கொத்தாக இருக்கும். தனித்தனியாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்துட்டு பாயில் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு நமக்கு வந்துட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். நல்ல கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சோயா சில்லி 65 ரெடிங்க.